சிம்பிளா, ஹெல்தியா பஞ்சு போல ராகி மாவு வச்சு நம்ம ஊத்தப்பம் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது இந்த மாவு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். கால்சியம் அயன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், டின்னராக கூட எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முழு ராகியை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முதல்ல 3/4 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு கிட்டத்தட்ட 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 3 மணி நேரம் மட்டும் இந்த உளுந்தை நம்ம ஊற வச்சா போதும். இல்லை நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறமா இந்த தண்ணியை திரும்ப கம்ப்ளீட்டாக நம்ம வடிச்சிடணும். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதுக்குமே தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம ராகி மாவு வச்சு பண்ணுறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த கன்சிஸ்டன்சி, இந்த பதம் அப்படின்னால எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக அரைச்சிட்டோம். மாவு ஃபைனாக இருந்தால் போதும். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம 3 கப் ராகி மாவு போடுறோம். 1 கப்புக்கு 4 கப் ராகி மாவு, 3/4 கப் போட்டிங்க அப்படின்னா 3 கப் ராகி மாவு. அந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இடையில இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப ரன்னியாக வேணாம், ஓரளவுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடணும். ஸோ அப்படி கரைச்சி வச்சா மட்டும்தான் அது சரியாக புளிச்சு அதுக்கப்புறமா தண்ணி விடாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இந்த மாவில் நீங்கள் இட்லி, ஊத்தப்பம், தோசை, பணியாரம் எல்லாமே பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. மூடி ஒரு 5 மணி நேரம் வச்சிடலாம். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்த நாள் பாருங்கள், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும் நேச்சுரலாகவே. நம்ம அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா புளிக்க லேட் ஆகும். ஆனால் ராகி, கம்பு, திணை எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிடும். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துலேயே நம்ம அந்த ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும். தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அயன் தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஊத்தப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு ஊற்றி லைட்டாக மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். ஊற பண்ண வேணாம். ஊத்தப்பம் அப்படிங்கும்போது இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய்னா 1 டீஸ்பூன் தான் தேவைப்படும். நீங்கள் எண்ணெயே இல்லாமல் கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா மூடி வச்சு 2 நிமிஷம் மட்டும்தான். இதை திருப்பி போடலாம், இல்லை போடாமல் இருக்கலாம். இதுக்கு மேலே நெய் போட்டு அதுக்கப்புறமா இட்லி பொடி தூவி சாப்பிட்லாம். அதாவது நெய் பொடி ஊத்தப்பம்னு சொல்லுவோம், அப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு, மசாலா உருளைக்கிழங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஆனியன் ஊத்தப்பம் பண்ணலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். நல்ல சூடான தவால் ஊற்றும்போது பபிள்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்சினஸை கொடுக்கும், பஞ்சு போல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 4 நாளைக்கு இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். அதோடையே சேர்த்து வீடியோஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், நான் வீடியோ எடுத்து முடித்து ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு அப்படியே பஞ்சு போல் தான் இருக்கும்.